கேள்வி பார்ப்போம். இது 2022 பேப்பர்ல உள்ள மாதிரி வெளி கேள்வி. இதுல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றது. ஒரு பாடசாலையில் டென்னிஸ் குழுவில் தரம் 11ல இருந்து 2 மாணவர்கள் கிரேட் 11ல இருந்து வரவங்கள A1 A2ன்னு கொடுக்குறாங்க. அந்த மாதிரி 12ல இருந்து வரவங்க B1 B2 B3. அவங்க 2 பேரும் ஒரு நாளில் நடைபெற உள்ள எதிர்காலத்தில் இரட்டையர் டென்னிஸ் போட்டிக்காக இரு மாணவர்கள் ஒரு மாணவனுக்கு பின்னர் மற்ற மாணவனாக மேற்குறித்த பாடசாலையில் இருந்து எழுமாறாக தெரிவு செய்யப்படுதல் வேண்டும். ஓகே, அப்படின்னா 2 மாணவர்கள் டபுள்ஸ் அப்படின்னா இது என்ன டென்னிஸ் டென்னிஸ் டபுள்ஸ் மேட்ச் விளையாடணும்னா எத்தனை பேர் தேவை? 2 பேர் தேவை. இதற்குரிய நெய்யறியை குறிப்போம். நான் சொல்றேன், A1 வந்து இந்த பக்கம் ஆப்போசிட். ஓகே, இப்படி இதுதான் உங்களோட காட் அப்படின்னா இந்த பக்கம் ஒரு ஆள் நிக்கணும், இந்த பக்கம் ஒரு ஆள் நிக்கணும். 2 பக்கமும் A1 நிக்க முடியுமா? சரியா? இதெல்லாம் நம்ம லாஜிக்கா யோசிக்கணும். இந்த பக்கம் அடிச்சுட்டு ஓடி போயிட்டான், அந்த பக்கம் அடிச்சுட்டு இந்த பக்கம் அப்படி எல்லாம் விளையாட முடியாதானே. ஆகவே 2 பக்கமுமே A1 இருக்க முடியாது. 2 பக்கமுமே ஒரே மனிதர் இருந்து விளையாட முடியாது. 2 பக்கமுமே வெவ்வேறு மனிதர்கள் தான் இருக்கணும். ஆகவே ஒரே மனிதர் முதலாம் மாணவரும் 2ஆம் மாணவரும் ஒரே ஆளாக இருக்க முடியாது. ஆகவே இந்த இடைவெட்டு பிரதேசம் நமக்கு வராது. 2 இடத்துலயும் ஒரே மாணவர் இருந்து விளையாட முடியாதானே. ஆகவே A1 A1 அந்த மாதிரி இடங்கள் வராது. A2 A2 அதற்குரிய இடமும் வராது. ஏன்னா 2 பக்கமுமே A2 இருந்து விளையாட முடியாதானே. ஆகவே அது வராது. அதுக்கு மாதிரியே நம்ம மிச்ச நிகழ்த்துகள் B1 B1 2 இடத்துலயுமே B1 இருக்க முடியாது. சரியா? அந்த மாதிரி மாதிரி வெளியே இப்படிதான் குறிக்கணும். சரியா? மாதிரி வெளி குறிக்கிறதுக்கு 2 to 3 மார்க்ஸ் கட்டாயம் தருவாங்க. சரியா? பெரும்பாலான மாதிரி வெளிகள் இந்த இடைவெட்டு பிரதேசம் வராத மாதிரி தான் வரும். ஓகே, அடுத்தது கேக்குறாங்க, ஒரே தரத்திலிருந்து இரு மாணவர்களை தெரிந்தெடுக்கும் நிகழ்தகவை வட்டமிட்டு காட்டுக. அப்படின்னா 2 பேரும் ஒரே கிரேடா இருக்கணும். ஒன்னு கிரேட் 11ஆ இருக்கணும், இல்லைன்னா 12ஆ இருக்கணும். சரி, பார்ப்போம். இதுல வந்து நம்ம எல்லா புள்ளடிகளையும் தான் செக் பண்ணி பார்க்கணும். சரி, போன பேப்பர்ல எல்லாம் பாருங்க, குறிப்பிட்ட ஒரு நிபந்தனை கீழே இன்னொரு நிபந்தனை தரும்போது நம்ம எல்லாத்தையும் செக் பண்ண தேவையில்ல. பட் இங்க வந்து டிரெக்டா ஒரே ஒரு நிபந்தனை தரும்போது செக் பண்ணி தான் பார்க்கணும் எல்லாத்தையும். 2 மாணவர்களும் ஒரே வகுப்பு. சரி, இந்த புள்ளடி எடுத்தீங்கன்னா A1 A2 பாருங்க, A1 A2 2 பேருமே கிரேட் 11 தானே. ஆகவே இந்த புள்ளி நமக்கு தேவைப்படும். 2 பேருமே ஒரே தரத்துல இருக்காங்க. அடுத்தது இதை பாத்தீங்கன்னா A1 வந்து கிரேட் 11, B1 வந்து கிரேட் 12. ஆகவே இந்த புள்ளி நமக்கு தேவையில்லை. அடுத்து இந்த புள்ளடியை செக் பண்ணா A1 11 B2 வந்து கிரேட் 12. இந்த புள்ளி தேவையில்லை. அடுத்து A1 கிரேட் 11 B3 வந்து கிரேட் 12. அந்த புள்ளியும் தேவையில்லை. அடுத்து இந்த புள்ளியை செலக்ட் பண்ணி பார்ப்போம். A2 கிரேட் 11 A1 கிரேட் 11 A2 கிரேட் 11 A1 கிரேட் 11. ஆகவே இந்த புள்ளி நமக்கு தேவைப்படும். அடுத்து இந்த புள்ளி பாத்தீங்கன்னா A2 கிரேட் 11 B1 கிரேட் 12. இது தேவையில்லை. A2 கிரேட் 11 B2 கிரேட் 12. இதுவும் தேவையில்லை. A2 கிரேட் 11 B3 கிரேட் 12. அதுவும் நமக்கு தேவையில்லை. இப்ப அடுத்த புள்ளடிகளை செக் பண்ணி பார்ப்போம். சரியா? இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் செக் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்து B1 கிரேட் 12 A1 பாருங்க கிரேட் 11. ஆகவே இந்த புள்ளி நமக்கு தேவைப்படாது. 2 பேரும் வெவ்வேறு கிரேட் தானே. B1 கிரேட் 12 A2 கிரேட் 11. இது நமக்கு தேவையில்லை. அடுத்து இதை பார்ப்போம். B1 கிரேட் 12 பாருங்க, B1 கிரேட் 12 B2 கிரேட் 12. ஆகவே இந்த புள்ளி நமக்கு தேவைப்படும். அதே மாதிரி இது B1 கிரேட் 12 B3 கிரேட் 12. ஆகவே இந்த புள்ளி தேவைப்படும். அடுத்து இதை செக் பண்ணோம்னா B2 கிரேட் 12 A1 கிரேட் 11. இது தேவையில்லை. அடுத்து இதுவும் B2 கிரேட் 12 A2 கிரேட் 11. இதுவும் தேவையில்லை. இந்த புள்ளி எடுத்தீங்கன்னா B2 கிரேட் 12 B1 கிரேட் 12. ஆகவே இது தேவை. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா B2 கிரேட் 12 B3 கிரேட் 12. இதுவும் தேவை. அடுத்து கடைசி காலம் செக் பண்ணுவோம். B3 A1 இது தேவையில்லை. ஏன்னா B3 வந்து கிரேட் எத்தனை B3 கிரேட் வந்து 12 A1 வந்து கிரேட் 11. இது தேவையில்லை. இது செக் பண்ணி பாத்தீங்கன்னா B3 வந்து கிரேட் எத்தனை 12 A2 கிரேட் 11. அது தேவையில்லை. அடுத்த புள்ளி இது செக் பண்ணி பார்த்தோம்னா B3 12 B1 12. இந்த புள்ளி தேவை. அடுத்து லாஸ்ட் புள்ளி B3 B2. இதுவும் B3 B2க்கும் நேராக தானே அந்த புள்ளி இருக்கு. 2 பேருமே கிரேட் 12. ஆகவே இந்த புள்ளி நமக்கு தேவை. இந்த புள்ளி நமக்கு தேவைப்படும். இப்ப இதற்குரிய நிகழ்தகவு எழுதுவோம். மொத்தம் எத்தனை புள்ளிகள் இருக்குன்னு எண்ணி பார்த்தீங்கன்னா மொத்தமா புள்ளடிகள் 20 புள்ளடி. அதுல நமக்கு தேவையான நிகழ்தகவு 2 பேருமே ஒரே கிரேட்ல இருந்து வர்றதுக்குரிய நிகழ்தகவு 1 2 3 4 5 6 7 8 8 20 மேல் 8. அல்லது இதை நீங்க சுருக்கி எழுதுறீங்க அப்படின்னா சுருக்கி நீங்க எழுதலாம். மேலும் கீழும் 2ஆல் சுருக்குனீங்கன்னா 4 கீழ் 10ன்னு வரும். அல்லது மேலும் கீழும் நீங்க 4ஆல சுருக்குனீங்கன்னா 2 கீழ் 5ன்னு வரும்.
சரியா? இந்த 3ல ஏதாவது ஒரு விடை எழுதலாம். டிரெக்ட் ஆன்சர் எழுதலாம் அல்லது மேலும் கீழும் சுருக்க முடியும் தானே. 2ஆல சுருக்குனீங்கன்னா 4ன் கீழ் 10ன்னு வரும். அல்லது 4ஆல சுருக்குனீங்கன்னா 2ன் கீழ் 5. இதுல எந்த விடை வேணாலும் எழுதலாம். எல்லா விடையுமே அ சரியான விடை தான். சரியா? இந்த கேள்விக்கு இந்த மாரி தான் ஆன்சர் பண்ணணும். ஓகே. நமக்கு ஆல்ரெடி வந்த பாஸ்ட் பேப்பர் கேள்விஸ் மாரியே தான் இந்த பாஸ்ட் பேப்பர் கேள்வியும். சரியா? இது 2022 உள்ளது. அடுத்து 2023 உள்ளத பார்ப்போம். லாஸ்ட் இயர் வந்த பேப்பர் என்ன மாரின்னு பார்ப்போம்.